என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மகர மெய்யீற்று விதி. மகர ஈற்று புணர்ச்சி இருக்கலாம், அதுதான் பார்க்க போகிறோம். மகர ஈற்று புணர்ச்சினால நமக்கு என்ன தெரியும்? ஒரு 2 விதி தெரியும். என்ன விதியெல்லாம் தெரியும்? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் என்னும் நன்னூல் விதி 219. இந்த விதி தெரியும். அதுக்கப்புறம் மகர ஈற்று சிறப்பு விதிக்கு ஒரு விதி இருக்குது நன்னூலில் 220. வேற்றுமை மாப்போய் வழிமெளி உறழ்வும் அல்வெளி உயிர் இடைவரின் இயல்பும் உல அப்படின்னு இந்த 219 220 விதி தெரியும். அதுக்கப்புறம் சிறப்பு விதி ஒன்று உண்டு, சரிங்களா? நன்னூலில் 221 நும் தம் எம் நம் ஈராம் மவ்வீறு அது ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் 222 ஒன்று உண்டு. ஸோ அதுதான் தெரியும். ஆனால் இது எப்படி ஒரு இதில் இது மிகவும் மிகாதுன்னு இருக்கும். இதை எப்படி பாருங்களேன், மனம் கூட்டல் அறை இது எல்லாமே எதுனா இந்த ஊதா கலரில் இருக்கலாம். இந்த ஊதா கலர் ஃபுல்லுமே உங்களுக்கு என்னதுன்னா மவ்வீறு, சரிங்களா? மகர ஈற்று புணர்ச்சினால இம்முல முடியுது. வந்து பார்த்தோன்னா இது பார்த்துடணும். சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12 வரும். மெய்யெழுத்தில் கேச தேப ந ந ம ஏவ இதுதான் வந்து பார்த்தோன்னா சொல்லுக்கு முதலில் வரும். அப்போ இது நிலைமொழி. நிலைமொழியில் இருக்க இம்மு ஃபுல்லும் நான் வந்து பார்த்தா ப்ளூ கலரில் போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கணுங்க. நிலைமொழியில் இருக்க இம்மு ஃபுல்லும் ப்ளூ கலரில் இருக்குது. அதுமாதிரி வருமொழி, வருமொழியில் வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்து ஃபஸ்ட்டு இருக்குது. இந்த செட்டு வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்து, இது வரைக்கும் இருக்குது உயிரெழுத்து. அதுக்கப்புறம் இந்த சைடு ந ப ச வ க த ம வருஷ ய ந வருஷம் இருக்குது, சரிங்களா? ஏன்னா சொல்லுக்கு முதல்ல வருது பார்த்தோன்னா இந்த எழுத்து மட்டும்தான் வரும். அதனால் 2 4 6 8 9 9 எழுத்து சொல்லுக்கு முதல்ல வரும். அப்போ வருமொழியில் இருக்க 9 இது உயிரெழுத்து 12 வரும். அதனால் இந்த இதில் 12க்கு 2 1 ஜோடிக்கு வந்து பார்த்தோன்னா மட்டும் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா வருமொழி, வருமொழியில் எத்தனை வரும்? அதாவது நிலைமொழி தானே, இது நிலைமொழி, இது வருமொழி. அப்போ சொல்லுக்கு முதல்ல வருமொழியில் சொல்லுக்கு முதல்ல வரும் 9 எழுத்து வரும். அப்போது அதாவது சொல்லுக்கு முதல்ல எத்தனை எழுத்து வரும்? 9 எழுத்து வரும். அந்த 9ல் வந்து பார்த்தா 9மே நான் வச்சுருக்கேன், சரிங்களா? 9 எடுத்துக்காட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது மனம் கூட்டல் அறை மணவரைன்னு வருது. அடுத்ததில் அதேமாதிரி தான் காலம் கூட்டல் அட்டவணை வந்து பார்த்தா கால அட்டவணைன்னு வருது. மரம் கூட்டல் அறுத்தான் மரம் அறுத்தான்னு வருது. ஆக்கம் கூட்டல் அழிவு ஆக்கம் அழிவுன்னு வருது. அடுத்தல மனம் கூட்டல் நலம் மனநலம்னு வருது. இது வந்து மவ்வீர் ஒற்றழிந்து வன்மைக்கு இனமாக திரியலன்னு வந்துடும். எதுக்கு அது இது மவ்வீர் மற்றும் ஒற்று அழியுது? எதுக்கு வன்மைக்கு இனமான எழுத்து வருது? எதுக்கு இருந்து பார்த்தோன்னா மெய்யெழுத்து வருது? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது. இப்போ பாருங்களேன், மனம் கூட்டல் அறைன்னு இருக்குது, மணவரைன்னு இங்கே வருது. இங்கே என்ன ஆயிட்டு மவ்வீர் ஒற்று அழிந்து அடுத்தலாம் இது இவ்வு வந்து இவ் கூட்டல் மணவரைன்னு ஆகுது, சரிங்களா? அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான் காலம் கூட்டல் மவ்வீர் ஒற்று அழிந்து இவ்வு கூட்டல் வந்து பார்த்தோன்னா காலவட்டவனே ஆகுது. இங்கேயும் பாருங்கள், அதாவது இது உடம்படுமை பெற்று வருது, சரிங்களா? இ இ ஐவழி எவ்வும் ஏனே உயிர்வழி வவ்வும். அப்போ தான் இ இ ஐவழி எவ்வும் ஏனே உயிர்வழி வவ்வும்னா அப்போ அது இவ்வு உடம்படுமை பெற்று வருது. மரம் கூட்டல் அறுத்தான் அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 உடம்புடைமை பெற்று வருது. இங்கே மரம் கூட்டல் அறுத்தான் அப்படி வந்து என்ன ஆயிடுதுன்னா உடம்புடைமை பெறாமல் இம் கூட்டல் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதாக ஆயிடுது. பாருங்கள், இம் கூட்டல் வந்துன்னா மேவாயிட்டு மரம் அறுத்தான் வந்துடுது. இது ஏன் சார்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நிலைமொழியில் மகர ஈற்று புணர்ச்சி தான் பார்த்துருக்கோம். அதனால் இம்மு இங்கே சரி இருக்குது, சரிங்களா? நிலைமொழியில் வருமொழியில் இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது, இங்கேயும் உயிரெழுத்து இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் உயிரெழுத்தில் இவ்வு வந்து அதாவது உடம்புடைமை பெற்று மணவரைன்னு ஆகுது. இங்கே உடம்புடைமை வந்து பார்த்தீங்கன்னா பெறாமல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இம் கூட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மனம் மறுத்தான் ஆயிடுது. ஆக்கம் கூட்டல் அழிவு இம் கூட்டல் வந்து பார்த்தா ஆக்கம் அழிவுன்னு ஆயிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புடைமை பெற்று வருது. ஏன் இது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் லாஸ்ட்டில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு அதேமாதிரி பாருங்களேன், மனம் கூட்டல் நலம்னு இருக்குது. நிலைமை ஃபுல்லும் நம்ம மகர ஈற்று புணர்ச்சி இருக்க பார்க்கறதுனால நிலைமொழியில் இம்மு தான் இருக்கும். அதனால் அது பார்க்கவே வேண்டாம், சரிங்களா? நிலைமொழியில் இம்மு தான், நம்ம வருமொழி மட்டும் வச்சுருந்தேன். வருமொழியில் இங்கே வந்து பார்த்தோன்னா இது வரிசை வருது. அதாவது மொத்தம் வந்து பார்த்தா சொல்லுக்கு முதல்ல வரும் எழுத்து 9 எழுத்து பார்த்துருக்கோம். அந்த 9ல் 9னா இது இந்த 9 எழுத்து, சரிங்களா? கேச த ப ந ம இந்த 9 எழுத்து. அதனால் சொல்லுக்கு முதல்ல, சரிங்களா? ஃபஸ்ட்டு அதாவது வருமொழியில் சொல்லுக்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா வரிசை இருக்குது. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் நலம்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா மவ்வீறு ஒற்று அழிஞ்சிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம் கூட்டல் நாடில் இம்மு என்ன இருக்குது? இந்தாக மாறுது. இது ஏன்?
சரிங்களா. இம்மு இந்தாக மாறுது. இங்கே என்ன ஆயிட்டுன்னா இம்மு போயிட்டு சரிங்களா. இங்கே இம்மு போயிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா இம்மு இந்தாக மாறுது இது. அதுக்கப்புறங்க களங்கூட்டல் பயிற்சியில் இங்கே மவ்வீர் ஒற்று அழிந்துட்டு இப்போ வருது. அதாவது இம்மு என்ன ஆகுது இப்பாகுது. இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா இம்மு அப்படி இருக்குது, அப்படி இயல்பாக புணருது. நேரம் பார்த்துன்னு அப்படி இயல்பாக புணருது. கரெக்டாக அப்படி இயல்பாக புணருது. இங்கே பாருங்கள் மகரீட்டு புணர்ச்சி பார்க்கும். இங்கே சே வரிசையில் பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இம்மு அடிப்பிட்டு சரிங்களா. இம்மு வந்து பார்த்தா கெட்டுட்டு இங்கே என்னதுன்னா ஆன்சரில் பாருங்கள் மனம் கூட்டல் நலம் மனநலம்னு ஆகுது. இம்மு கெட்டு போச்சு. நம் கூட்டல் நாளில் என்ன ஆயிட்டுன்னா இம்மு இந்தாக மாறுது. இம்மு இது இந்தாக மாறுது. அதுக்கப்புறம் இங்கே களம் கூட்டல் பயிற்சியில் இம்மு வந்து பார்த்தோன்னா போய் இப்பாக மாறுது. களப்பயிற்சி ஆகுதா. இங்கே பாருங்கள் நேரம் கூட்டல் பார்த்துல அப்படி இயல்பாக புணருது. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா பேவர்ஸாக தான் இருக்குது, இங்கேயும் பேவர்ஸாக தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆகுது இப்போ வருது. இங்கே வந்து பார்த்தா அப்படி புணருது. எதுக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். யார்கிட்ட கிளாஸ் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்கணும். அப்படி கேட்டிருக்கோமான்னு கேட்டால் கேட்க மாட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நேவரிசை தான் வருது, இங்கேயும் நேவரிசை தான் வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இம்மு போயிட்டு புணர்ந்துருது. மனம் கூட்டனால மனநலம் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோன்னா இம்மு போய் இந்தாக மாறுது. ஆனால் இதுவும் நேவரிசை தானே, இதுவும் நேவரிசை தானே. அப்போ ஏன் சார் அதில் வந்து புணரலை அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதுக்கு என்ன சார் இதில் வந்து பார்த்தோன்னா மவ்வீர் ஒற்றழிந்து இயல்பாக புணருது. இதில் வந்து பார்த்தோன்னா மவ்வீர் ஒற்றழிந்து இந்து வருது. ஏன்னு கேள்வி கேட்கணும். அதேமாதிரி பாருங்கள் பேவரிசையிலும் அப்படி தான். களம்பயிற்சியில் இம்மு போயிட்டு இப்போ வருது. பேவரிசையில் அதை பாருங்கள் அடுத்தல வருமுள்ள பேவரிசையில் இயல்பாக புணருது சரிங்களா. அடுத்த பாருங்கள் மனம் ப்ளஸ் சான்றில் மவ்வீர் ஒற்றழிந்து அதே மாதிரி தான் பாருங்கள் மனம் கூட்டல் பாருங்கள் மவ்வீர் ஒற்றழிந்து இம்மு வந்து என்ன ஆகுதுன்னா இச்சாக மாறுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்மு என்ன ஆகுது அழிந்து இஞ்சாக மாறுது. என்னது இஞ்சாக மாறுது. நல்லா பார்த்துக்கிடணும். இஞ்சாக மாறுது. இது ஏன் சார்னு கேள்வி கேட்கணும் சரிங்களா. ஆனால் இந்த சைடு சேவரிசை தான் இருக்குது, இந்த சைடு சேவரிசை தான் இருக்குது. அதாவது வருமுள்ள முதல் எழுத்து என்னது சே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா மகரீற்று புணர்ச்சியாக இருக்குது. அப்போ நிலைமொழியில் மகரீற்று புணர்ச்சியாக இருந்து வருமுள்ள சேவரிசை இருந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தா இச்சு வருது. அதாவது இது மனச்சான்றில் இச்சு வருது. இடம் சார்ந்தில் ஏன் வரல, இச்சு வராமல் வந்து பார்த்தோன்னா இஞ்சி ஏன் வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா விதி இருக்குது சரிங்களா. அதை பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் காமிக்கேன். மனம் ப்ளஸ் வாழ்க்கைன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கிடுங்க. மனம் ப்ளஸ் வாழ்க்கைன்னு இருக்குது. நிலைமொழியில் மகரீற்று புணர்ச்சி இருக்குது இம்மு சரிங்களா. நிலைமொழியில் எழுதியிருக்கு மகரீற்று புணர்ச்சி இருக்குது. வருமொழியில் வந்து பார்த்தோன்னா வரிசை இருக்குது. இப்படி இருக்கையில் இங்கே பாருங்கள் இதில் என்ன ஆயிட்டுன்னா இம்மு மட்டும் போகுது. அப்போ என்ன ஆகுது இங்கே நல்லா பாருங்கள். இங்கே என்ன போகுதுன்னா இம்மு மட்டும் அடி போகுது சரிங்களா. இம்மு என்ன ஆகிட்டு அடி போயிட்டு சரிங்களா. அதான் மகரீற்று புணர்ச்சி மவ்வீர் ஒற்று அழிந்துட்டு. அப்போது இங்கேயும் அதே மாதிரி மகர புணர்ச்சி இருக்குது. இங்கேயும் அதே வரிசை தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆயிட்டு அப்படி இயல்பாக புணருது. இங்கே வந்து அடி போனது இங்கே ஏன் இயல்பாக புணருது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் சரிங்களா. அப்போது இதுக்கு சேவரிசை தான். ஆனால் இம்மு இங்கே இச்சாகுது, இங்கே இம்மு இஞ்சாகுது. இங்கே இம்மு வந்து பார்த்தோன்னா எனது கெட்டு போயிட்டு இங்கே இம்மு வந்து பார்த்தோன்னா அப்படி இருக்குது சரிங்களா. இம்மு வந்து அப்படி இருக்குது. அப்போ ஏன் சார் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டும் சரிங்களா. இம்மு அப்படி இருக்குது. அதை பாருங்கள் ஆழம் கூட்டல் கடல், ஆழம் கூட்டல் கடல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரீற்று புணர்ச்சி தான் இங்கே இருக்குது. நிலைமுள்ள வருமுள்ள வரிசை இருக்குது. அப்போது ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல்னு இம்மு இக்காக மாறுது. என்னதாக மாறுது இம்மு இக்காக மாறுது. அப்போ என்னாகுது இம்மு இக்காக மாறுது சரிங்களா. இம்மு அதாவது இம்மு இருக்கிற இடத்துல இக்கு வருது. அடுத்தலையும் இங்கேயும் மகரீற்று புணர்ச்சி தான். இங்கே வேணுது இங்கே ககர வரிசை தான். அப்போ இம்மு என்ன ஆகுது இங்காக மாறுது. ஏன் சார்னு கேள்வி கேட்கணும். இங்கே மட்டும் வந்து பார்த்தோன்னா இப்படி ஆகுது, இங்கே மட்டும் இப்படி ஆகுதுன்னு. அடுத்த பாருங்கள் மானம் கூட்டல் தமிழன் சரிங்களா. இது மகரீற்று புணர்ச்சா, இங்கே வரிசை இருக்குது. அப்போ பாருங்கள் இம்மு வந்து என்ன ஆயிட்டுனா அழிந்து இத்து வருது. நல்லா பார்த்துக்கணும், நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இம்மு வந்து பார்த்தோன்னா இத்து வருது. மகரீற்று புணர்ச்சியில் மவ்வீர் ஒற்றழிந்து இத்து ஆகுது. இங்கே பாருங்கள் காலம் ப்ளஸ் தாழ்ந்தில்
இம் என்ன ஆகுது? இதே தகர வரிசை தான். மகரீட்டு புணர்ச்சியில் தகர வரிசை தான். சரிங்களா? அப்போ இம் என்ன ஆகுதுன்னா இந்தாக மாறுது. இதெல்லாம் ஏன்னு கேட்கணும் கேள்வி. என்ன சார் இது இங்கே இப்படி மாறுது, இங்கே மாறுது. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே மவ்விரு ஒற்றழிந்து வன்மைக்கு இனமாக திரிவோம். அப்படி தானே மட்டும் பார்த்துருக்கோம். இது என்ன இப்படிலாம் ஆகுது அப்படின்னு தோணும். இது எல்லாவையும் சேர்த்து இதில் வந்து பார்த்தோன்னா நான் கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தல பாருங்கள், குணம் ப்ளஸ் மாண்பு. குணம் மவ்விரு அதாவது மகரீற்று புணர்ச்சியாக இருக்குது. இங்கே மகர வரிசை இருக்குது. சரிங்களா? இங்கேயும் மகர ஈற்று புணர்ச்சி வரிசை தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இங்கே என்ன ஆயிட்டுனா மகரம் கெட்டுட்டு, சரிங்களா? நிலைமொழியில் மகரம் கெட்டு குணமாண்புன்னு இயல்பாக புணர்ந்துருது. அதாவது மகரம் கெட்டு இயல்பாக புணர்ந்துருது. இங்கே பாருங்கள், கோலம் ப்ளஸ் மாறும்ல இங்கே மகரம் கெட்டு இயல்பாக புணருது. இங்கே வந்து பார்த்தா அப்படி இயல்பாக புணருது. கோலம் ப்ளஸ் மாறும், கோலம் மாறும்னு இயல்பாக புணருது. ஏன் சார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மகரம் தான் இருக்குது நிலைமொழியில், அதாவது வறுமொழியில் மகரம் தான் இருக்குது. இங்கேயும் வறுமொழியில் மகரம் தான் இருக்குது. இது மகர ஈற்று புணர்ச்சி, ஏன்னா இம் இருக்குது. அப்போ இந்த சைடில் மட்டும் குணம் ப்ளஸ் மாண்பில் மகரம் கெட்டு புணருது. இந்த சைடில் ஏன் சார் கெட்டு புணராமல் இயல்பாக புணருது? கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்கணும். அடுத்து பாருங்கள், மதம் கூட்டல் யானைன்னு இருக்குது மகர ஈற்று புணர்ச்சி. இந்த சைடு என்னது இருக்குது? வரிசை இருக்குது. அதாவது வறுமொழியில் என்னது? இது நிலைமொழியில் மகர ஈற்று புணர்ச்சி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வறுமொழியில் இருக்குது. சரிங்களா? அதாவது இம்மு இருந்தாலே அது மகர ஈற்று புணர்ச்சி தான். நிலைமொழியில் இம்மு இருந்தாலே மகர ஈற்று புணர்ச்சி. நல்லா நினச்சிக்கணும். நிலைமொழியில் இம்மு இருந்தால் அது மகர ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியில் இம்மு இருந்தால் மகர ஈற்று புணர்ச்சி. வறுமொழியில் எதுனாலும் இருக்கும்னா இந்த 9 எழுத்தும் இருக்கும். சரிங்களா? வறுமொழியில் 9 எழுத்தும் வரலாம். அதுக்காண்டி தான் நம்ம அந்த 9 வச்சு முதல் காமிச்சிட்டு வர்றது. அது பாருங்க, மதம் யானையில் வரிசை வருது, இங்கேயும் வரிசை வருது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒன்றா புணரும்ல. ஏன் ரெண்டுத்துக்கும் ஒன்றா புள்ள பாருங்கள், மதம் கூட்டல் யானை மத யானைன்னு ஆகும். கரெக்டாக மதம் கூட்டல் யானைன்னு மத யானைன்னு ஆகும். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வருது? இம்மு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுருது. இங்கே பாருங்கள், காலம் கூட்டல் யாதில் இயல்பாக புணருது. அதாவது காலம் யாதுன்னு இயல்பாக புணருது. ஏன் சார் இதில் வந்து இப்படி ஆகுது, இதில் இப்படி ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது? கேள்வி கேட்கணும். அடுத்த பாருங்கள், 9வது கடைசி விதி, இனம் கூட்டல் ஞாயிறு. இது எழுதல் என்பவர். இது பாருங்கள், இனம் கூட்டல் ஞாயிறு. இதுலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி, இதுலேயும் மகர ஈற்று புணர்ச்சி. இம் இருக்கா மகர ஈற்று. இதில் என்ன? இதுலேயும் வரிசை. சரிங்களா? அப்போ இனம் கூட்டல் ஞாயிறு மட்டும் என்ன ஆகுதுன்னா இன ஞாயிறுன்னு ஆகுது. இன ஞாயிறு அப்படின்னு ஆகுது. இங்கே என்ன ஆகுது? மகரம் கெட்டுருது. அதில் இங்கே பாருங்கள், இம்மு வந்து பார்த்தா என்ன ஆகிடுதுன்னா செம்மை. அதாவது செம்மையில் வந்து பார்த்தீங்கன்னா மகரீட்டு மை கெட்டுமா, 20 மை கெட்டு செம்மாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தா இது மகரீட்டு புணர்ச்சியில் தான் இருக்கும். செம்முன்னு இருக்கும். செம்பு கூட்டல் ஞாயிறுன்னு இருக்கும். இந்த செம் ஞாயிறில் அப்போ வந்து இது மகரீட்டு புணர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா நேவரிசை இருக்குது. இங்கேயும் மகரீட்டு புணர்ச்சி நேவரிசை இருக்குது. ஆனால் இங்கே மகரம் கெட்டுருக்கு. இங்கே என்னது? இம்மு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சாக மாறுது. ஏன் சார் கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இம்மு இஞ்சாக மாறணும். ஏன் சார்? நம்மளுக்கு மகர ஈற்று புணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானதே தெரியும். மவ்விரு ஒற்றழிந்து வன்மைக்கினவா தெரிவோம். அதாவது இதேமாரி விதி தெரியும். இதேமாரி விதி நமக்கு தெரியும். இங்கே பாருங்களேன், பவளம் கூட்டல் வாயின்னு இருக்கும். இப்படி அடிச்சிருவீங்க. பவள வாய் இப்படின்னு போட்டுருவீங்க. அப்போ என்னது? மவ்விரு ஒற்றிலேருந்து அப்படின்னு போட்டுருவீங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, மகர ஈற்று புணர்ச்சியில் உங்களுக்கு தெரியும். இப்போ சில இதில் இம்மு வந்து பார்த்தீங்கன்னா அடி போகும். சில இதில் இம்மு போயிட்டு அதுக்கு இனமான எழுத்து வரும். சரிங்களா? ஆனால் சில இதில் இப்படி இருக்கும். என்ன சார் எதுக்கு எப்படி போகணும், எதுக்கு எப்படி வரணும்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நல்ல மகர ஈற்று புணர்ச்சியில் இது தெரியாமல் இருப்பீங்க. பாருங்களா, இதில் என்ன ஆயிடுச்சு? பவள வாயின்னு இம்மு மட்டும் போயிருக்கு. கரெக்டாக பவளம் கூட்டல் வாயின்னு இருக்குது. இது மகர ஈற்று புணர்ச்சியா? நிலைமுள்ள இம்மு இருக்குது, வருமுள்ள வரிசை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கெட்டுது. எது? மகரம் கெட்டு அப்படி இயல்பாக புணருது. மகரம் கெட்டு மவ்விரு ஒற்றழிந்து அப்படி இயல்பாக புணருது. அப்போ பவளவாயின்னு ஆகுது. நல்லா பார்த்துக்கணும். ஆனால் இங்கே பாருங்களேன், மரம் கூட்டல் கிளைன்னு இருக்குது. மவ்விரு ஒற்றழிந்து வன்மைக்கு இனமான எழுத்து தோன்றுறது, இக்கு தோன்றுறது. அதில் மட்டும் ஏன் கெட்டுட்டு அப்படி இயல்பாக புணருது? இதில் மட்டும் ஏன் கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வன்மைக்கு இனமாக தோன்றுறது? எதுக்கு எந்த விதி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு இது வரும். கரெக்டாக? அதுமாரி பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா மகர ஈற்று புணர்ச்சி. இங்கே உயிரெழுத்து வரிசை இருக்குது. இதை தான் நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஏன்னா உடம்புடுமை பெற்று வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். மகர உடம்புடுமை பெற்று வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா
கால அட்டவணைன்னு இருந்துச்சா, அதை பாருங்கள் மனம் ப்ளஸ் அரை மணவரைன்னு இருந்துச்சு. நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நாம் கூட்டல் சிறியம், இங்கே பாருங்கள் இது மகரீற்று புணர்ச்சி, இங்கே என்னது ச வரிசை வருது. அப்போ இம்மு இருந்துச்சுன்னா இஞ்சி ஆகும். நம்ம இங்கே பாருங்கள் இது இங்கே ஆகியிருக்கும் பாருங்கள், இந்தாட்டா இம்மு இஞ்சாயிருக்கா. இதுக்கு ஏன்னு ரூல்ஸ் இருக்குது, விதி இருக்குது. இதை பற்றி இப்படி டீட்டெயிலாக பார்க்கணும். இப்படி பார்த்தா ஒரு விதின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், இப்படி அலசி ஆராய்ந்து எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் விளக்கம் சொல்லுங்கள் சரிங்களா. இது எப்படி கேட்டிருக்கீங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கேமாரி இந்த மகரீற்று புணர்ச்சியில் இந்த 9 எழுத்து தவிர எதுவும் வராது. அதாவது அதாவது ஒரு எழுத்து சொல்லுக்கு முதல்ல வரும் எழுத்து எதுனா மெய் எழுத்தில் இந்த 9 எழுத்து தான் வரும். அப்போ வருமொழி மகரீற்று புணர்ச்சி இங்கே மகர வரிசை கடைசியில் இருந்து நிலைமுள்ள மகர வரிசை இருந்து மகரீற்றாக இருந்து வருமொழியில் இந்த 9 எழுத்தும் இருந்துச்சுன்னா இந்த 9 விதியும் தான் வரும். இந்த 9 விதியும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் எதுக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க, உங்கள் சார்கிட்டே கேட்டுனான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய சாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளாஸ் எடுக்காங்க தெரியுமா, அந்த எந்த பெரிய சாராக இருந்தாலும் இந்த 9 டிஃப்ரென்ஸுக்கும் என்ன விளக்கம்னு கேட்டுக்கிட்டு எனக்கு கமெண்ட் செய்யுங்க. இல்லைனா வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எனக்கு அப்லோட் பண்ணி விடுங்க சரிங்களா. இதுக்கு ஏன் சார் வரல, இப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி படிக்கணும், டிஃப்ரென்ஸாக சொல்லணும். எனக்கு எப்படி டிஃப்ரென்ஸாக சொல்லணும்னா உங்கள் சார்ட்டை கேட்டு இல்லைன்னா யார்ட்டையே கேட்டு தக்கலாம். காலம் கூட்டல் அட்டவணைன்னு இருக்கா, இது ஒன்று எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இது ஒன்று சார், இந்த ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு மகர இது உடம்புடுமை வந்துச்சு. இதுக்கு ஏன் சார் உடம்புடுமை வரலைன்னு சொல்லணும். இதுக்கு உடம்புடுமை ஏன் வரலை, ஏன்னா இங்கேயும் மகரீற்று புணர்ச்சி தான், இங்கேயும் உயிரெழுத்தான், இங்கேயும் மகரீற்று புணர்ச்சி தான், இங்கேயும் உயிரெழுத்தான். அதாவது இது மனம் கூட்டல் அறையில் இம்மு தான் வருது, மகரீற்று புணர்ச்சி தான். இங்கே உயிரெழுத்து வருமொழியில் அதேமாரி பாருங்கள், நிலைமொழியில் மகரீற்று புணர்ச்சி இருக்குது, வருமொழியில் உயிரெழுத்து இருந்து இங்கே உடம்புடுமை வந்து மணவரே ஆகுது. இங்கே மகரீற்று புணர்ச்சியாக இருந்து நிலைமொழியில் உயிரெழுத்து இருந்து வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது, இங்கே மகரீற்று புணர்ச்சியாக இருந்து இங்கே இது வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது. ஆனால் இங்கே உடம்புடுமை பெற்று வந்தது, இங்கே உடம்புடுமை பெறவில்லை. இங்கே என்ன ஆயிட்டு இயல்பாக அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுபடி இம் குட்டலாக மேவா ஆணுச்சு. இங்கே இம் குட்டல் இது மேவாயி இது ஆக்கமொழிவாக ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லணும். அதாவது இங்கேயும் நிலைமொழியில் மகரீற்று புணர்ச்சி இருக்குது, இங்கே நிலைமொழி உயிரெழுத்து இருக்குது, இங்கேயும் நிலைமொழி வருமொழி உயிரெழுத்து இருக்குது, இங்கேயும் வருமொழி உயிரெழுத்து, இங்கேயும் வருமொழி உயிரெழுத்து, இங்கேயும் வருமொழி உயிரெழுத்து. ஆனால் இங்கே உடம்புடுமை பெற்று வருது, இங்கே உடம்புடுமையை பெற்று வரலை. ஏன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லணும். எந்த ரெண்டுத்துக்கு இருக்கலாம், இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும், இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும், அடுத்தால இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும், இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும். அதான் எப்படி டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா எனக்கு இப்படி வேணும். மனம் கூட்டல் நலம்னு இருக்குது, இங்கே மனம் மகர ஈற்று அதாவது மவ்வீறு ஒற்றழிந்து இயல்பாக புணருதா. மனம் கூட்டல் நலம் இம்மு போய் இயல்பாக புணருது. இங்கே வருமொழியில் எது இருக்குது, நேவரிசை தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கணும். இங்கேயும் வருமொழியில் நேவரிசை தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மகரம் கெட்டு இயல்பாக புணருது, இங்கே மகரம் கெட்டு இம்மு இந்தாக மாறுது. ஏன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே மொத்தமாக மகரீற்று புணர்ச்சி தான் பார்க்கணும். அதனால் இந்த சரி இம்மு இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு கணக்கே எடுத்துக்கிட்டாண்டான். இங்கே பாருங்கள், இங்கே வருமொழியில் பே இருக்குது, இங்கேயும் வருமொழியில் பே இருக்குது, பே வரிசை இருக்குது. அதாவது பாருங்கள், களங்கூட்டல் பயிற்சியில் வருமொழி என்னது பே வரிசை இருக்குது, இங்கேயும் பே வரிசை இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆயிட்டுன்னா இம்மு அதாவது மவ்வீறு ஒற்றழிந்து வன்மைக்கு இனமான இப்பு வந்திருக்கு, இம்மு இப்பாக மாறுது. ஆனால் இங்கே இம்மு அப்படி இயல்பாக புணர்ந்துட்டு கெடவும் இல்லை, வன்மைக்கு இனமாகவும் வரல, அப்படி நேரம் கூட்டல் பார்த்துன்னா அப்படி இயல்பாக புணர்ந்தது. இங்கே இம்மு இப்போ ஆனிச்சு, இங்கே இயல்பாக புணர்ந்துருக்கு. இது ஏன்னு சொல்லணும். மனம் கூட்டல் சான்று இதில் பாருங்கள், இங்கேயும் சேவரிசை தான் இருக்குது, வருமில்லை இங்கேயும் சேவரிசை தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, இம்மு இச்சாக மாறுது சரிங்களா. மனச்சான்று மனம் கூட்டல் சான்று மனச்சான்றாக ஆகுது. இங்கே இடம் கூட்டல் சார்ந்தது இடஞ்சார்ந்தா ஆகுது, அது இம்மு இஞ்சாக மாறுது. ஆனால் வருமுல்லை சாதா இருக்குது, இங்கே வருமுல்லை சாதா இருக்குது. ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லணும். யார்கிட்டனாலும் கேட்டு சொல்லலாம் சரிங்களா. இதேமாதிரி எல்லா புணர்ச்சி விதிக்கும் விளக்கமாக ஒரே கம்பேர் பண்ணி நான் சொல்லுவேன். இது இன்னும் விளக்கம் நான் சொல்லலை, ஏன் இப்போல்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் கொடுக்கேன். விளக்கம் வந்து பார்த்தா அடுத்த வீடியோவில் வரும் சரிங்களா. புணர்ச்சி விதியில் அடுத்த வீடியோவில் வரும்.
புணர்ச்சி விதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மனப்பாடம் பண்ணாமே இப்படி கம்பேர் பண்ணி எப்படி படிக்கணும், இதுக்கு அர்த்தம்லாம் உண்டு. அப்படி சொல்லிக் குடுப்போம் நம்ம. சரிங்களா? இங்க பாருங்க. அதேமாரி இதுக்கும் எனக்கு விளக்கம் வேணும். ஆழம் கூட்டல் கடல், ஆழக்கடல்னு ஆகுது. சரிங்களா? ஆழம் கூட்டல் கடல், ஆழக்கடல் ஆகுது. அதாவது இது பார்த்தீங்கன்னா, வறுமொழியில என்னது க வரிசை தான் இருக்கு. இங்க வறுமொழியில க வரிசை தான் இருக்கு. ஆனாலும் க வரிசை தான் இருக்கு. இங்க மட்டும் ஏன் சார் ஆழம் கடல்ல இம்மு போய் இக்கு வருது? அப்படின்னு கேள்வி கேட்கணும். இங்க மட்டும் அதே வந்து பார்த்தீங்கன்னா, க வரிசை தான் இருக்கு. இங்க மட்டும் ஏன் சார் இம்மு இங்கா மாறுது? கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்க வேண்டும். அடுத்தது பாருங்க. அடுத்ததுலையும் இதுலேயும் அப்படி சொல்லணும். சரிங்களா? மகர ஈற்று புணர்ச்சி இங்கே வந்து பார்த்தோன்னா வறுமொழியில த வரிசை இருக்குது. இங்கேயும் வறுமொழியில த வரிசை இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆயிட்டுன்னா இம்மு வந்து பார்த்தோன்னா என்ன ஆயிட்டு இத்தாக மாறுது. இங்கே இம்மு வந்து இந்தாக மாறுது. சரிங்களா? மவ்விர் ஒற்றலேருந்து இந்தாக மாறுது. ஸோ வந்து பார்த்தா த வரிசை தான் இருக்கானே ஒரு இதில் இது மாறுது, ஒரு இதில் இந்து மாறுது. என்ன சார் அப்படின்னு கேள்வி கேட்கணுங்களா? இங்கே மானம் கூட்டல் தமிழ் மானத்தமிழன்னு இத்தாகுது. காலம் கூட்டல் தாழ்ந்து காலம் தாழ்ந்துன்னு இந்தாக மாறுது. என்ன சார் இது ஒரு இதில் இப்படி இங்கே ஒரு இதில் அப்படி இங்கே கேள்வி கேட்கணும். ஆனால் நம்ம வந்து பார்த்தா கேள்வி கேட்க மாட்டோம். அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு இதில் அப்படியே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஒரு இதில் வந்து பார்த்தா இப்படிங்குமோ அதை பாருங்கள். குணம் கூட்டல் மாண்பு. குணம் மாண்புன்னு வருதா? மகரம் வந்து கெட்டு போச்சு. இங்கேயும் மகர வருஷம் தான் இருக்குது. இங்கேயும் மகர வருஷம் தான் இருக்குது. ஆனால் இங்கே மகரம் கெட்டு மட்டும் அப்படி புணர்ந்தது. இங்கே என்ன ஆகுது? மகரம் அப்படி இயல்பாக புணர்ந்துடுது. இங்கே மகரம் என்ன போயிடுச்சு? கெட்டு போயிட்டு இங்கே இயல்பாக புணருது. அதை பாருங்கள். மதம் கூட்டல் யானையில் மதம் கூட்டல் யானைன்னு இருக்கா? இங்கே என்ன ஆயிட்டு? மகரம் கெட்டு போச்சு. இங்கே எகர வருஷம் தான் இருக்குது. வறுமொழியில் இங்கேயும் எகர வருஷம் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னாச்சு? கெட்டு போயிட்டு. எது? மகரம் கெட்டு போயிட்டு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா மகரம் கெடாமல் இயல்பாக இருக்குது. ஏன் சார்னு கேள்வி கேட்க வேண்டும். அடுத்தாலையும் பாருங்கள். இனம் கூட்டல் ஞாயிறு அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகரம் இங்கே நே வருஷம் தான் இருக்குது. இங்கே நே வருஷம் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகிட்டு? இங்கே மகரம் கெட்டு போயிட்டு. சரிங்களா? இல்லைல்லா இனம் இன ஞாயிறுன்னு தான் வரும். ஸோ கெட்டு போயிட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா செம்மை கூட்டல் ஞாயிறு மகர ஈர்ப்புதல் விதி போய் மை கெட்டு போச்சா? பண்பு புணர்ச்சி படி மை கெட்டு போய் அது செம் கூட்டல் ஞாயின்னு இருக்கும். இங்கே இம்மு இருக்குது. இங்கேயும் நே வருஷம் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மகர புணர்ச்சியில் இருக்குது. இங்கே நே வரிசையில் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் இஞ்சாக மாறுது. இம்மு இஞ்சாக மாறுது. ஆனால் இங்கே இம்மு வந்து கெட்டு மட்டும் போயிருக்கு. இது ஏன்னு சொல்லணும். சரிங்களா? இதேமாரி இதுக்கு விளக்கம் வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா புணர்ச்சி வீடியோவில் வரும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா புணர்ச்சி வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இதேமாரி எல்லா புணர்ச்சி வீடியோவும் கம்பேர் பண்ணி தெளிவாக நடத்துவோம். சரிங்களா? நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து பார்த்தா 25 வீக்கு உள்ள ஸ்டடி பிளான் வரப்போகுது. இது கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல இது வந்து பார்த்தோன்னா அம்மாலாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். இதுக்கும் ஏன் வரல, இதுக்கு ஏன் வரல, நம்ம இவ்வளோ வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிருப்போமா அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். நல்லா புரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த டவுட்டு வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிக்க மாட்டேங்க ஒன்று. அதனால தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா புணர்ச்சி விதி இப்படி யாரும் ஒன்றா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சும்மா வந்து பார்த்தோன்னா அந்தந்த விதியை சொல்லிக் கொடுப்பாங்க. அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம், பிரச்சனை கிடையாது. இதையும் சொல்லிக் கொடுப்போம். புணர்ச்சி விதியெல்லாம் பயப்படக்கூடாது. வல்லின மிகவும் பயப்படக்கூடாது. நிறுத்தல் குறியீடுலாம் பயப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம இருக்கோம். அதேமாதிரி ஓரெழுத்து மொழி ஒலி வேறுபாடு எந்த டாப்பிக்காக இருந்தாலும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம தான். சரிங்களா? நம்ம தான் தமிழ் தான் நம்ம. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா படிங்க. 25 வீக்கு ஸ்டடி பிளானோடு நம்ம வருவோம். பக்காவான ஸ்டடி பிளானோடு வருவோம். ஏன்னா ஸ்கூல் புக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்கு வீக்கும் நான் வந்து 6 to 10th கொடுத்துருக்கேன். அதாவது 11th 12th புக் பேக்கு இது மட்டும் மொழித்திறன் பேச்சு கொடுத்துருக்கேன். 6 to 10th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எல்லா வீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 வீக்கு கொடுத்துருக்கேன். 1 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 வரைக்கும் 6 to 12 வரைக்கும் நம்ம இதுவே வச்சுருக்கோம். எது? மொழித்திறன் பேச்சு புக் பேக்கு. அதை ஆன்சர் கொடுத்துருவேன் நான். சரிங்களா? நியூ புக்கு ஓல்டு புக்கு கொடுத்துருவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழில் வந்து பார்த்தா இந்த தடவை கண்டிப்பாக 90+ எடுக்கிறோம். சரிங்களா? அதுபோல் ஜிகேக்கு வேர்ட் ஸ்டடி வரவும். ஜிகே வேர்ட் ஸ்டடி நம்ம தொடர்ச்சியாக இருக்கும். அதுனா ஒரு லெசன் தொடர்புடைய லெசனாக இருக்கும். இந்த ஒரு லெசன் பெரிய லெசன், ஒரு லெசன் சின்ன லெசன், இந்த கதைலாம் இருக்காது. நான் கொடுக்கும்போது வேர்ட் ஸ்டடி படிச்சிங்கன்னா ஜிகேயில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்கெலாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா போடுதேன். சரிங்களா? எல்லோரும் சொல்ல புக்கும் வரும். அது போக டிஃப்ரெண்ட்டான புக்கெலாம் வரும். அதையும் நான் போடுதேன். சரிங்களா? மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். கரெக்டாக நல்லா மார்க் எடுங்க. சரிங்களா? சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு விளக்கம் வந்து பார்த்தோன்னா யார்கிட்டனாலும் கேட்டு போடலாம். எந்த சார்ட்டனாலும் கேட்டு வீடியோ ஆகணும்னாலும் எனக்கு சென்ட் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். யார்கிட்டனா உங்கள் இது அகாடமி ஆசிரியர் யார்கிட்டனாலும் கேட்டு
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும். யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால். அதனால நானும் சொல்கிறேன். தேங்க்யூப்பா.